everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஹர்ஷா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹர்ஷா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அங்க என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி அண்ட் பிளேஸ்மென்ட்க்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. ஹர்ஷா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல கேம்பஸ் லைஃப் பார்க்கலாம். இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2003ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எஜுகேஷன்ல ஒரு குவாலிட்டில ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிருக்க இன்ஸ்டிடியூஷன் தான் நம்ம ஹர்ஷா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். இதோட இன்ஸ்டிடியூஷன் டைப் பிரைவேட். இது 25 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிக்கக்கூடிய ஒரு கிரீனரியான மாடர்ன் கேம்பஸ் சொல்லலாம். நம்ம ஹர்ஷா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொண்டிக்குப்பா சர்க்கிள் NH4 நீலமங்கலம் பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு 6.7 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பைரநாயக்கனஹள்ளி ரயில்வே ஸ்டேஷனும் 49 கிலோமீட்டர்ஸ்ல பெங்களூர் ஏர்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. அஃபிலியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸும் பெங்களூர் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்கு. அக்ரிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா AICTE INC ல வந்து பாத்தீங்கன்னா நர்சிங்கும், PCI ல வந்து பாத்தீங்கன்னா பார்மசியும் பாத்தீங்கன்னா அக்ரிடேட் ஆயிருக்கு. எஜுகேஷன் குவாலிட்டில ஹையான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹர்ஷா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஹர்ஷா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். எவ்ரி கிளாஸ் ரூம்ஸ் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸா தான் இருக்கும். இன்டராக்டிவா கிளாஸ் படிக்கிறதுக்கும் டிஸ்பிளேஸ் மூலமா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் காம்ப்ளெக்ஸான தியரியை கூட ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து எவ்ரி டிபார்ட்மெண்ட் இப்ப இருக்க இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி வேர்ல்ட் எக்யூப்டா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹைடெக் கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்கு. இருக்கிற இடத்துல இருந்தே புக் ஆக்சஸ் பண்ணக்கூடிய லைப்ரரியும் உங்களுக்கு இருக்கு. 50+ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொண்ட ஆடிட்டோரியம்ஸ் இருக்கு. ஒரு சிம்போசியம், கல்ச்சரல் ஈவென்ட்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த ஆடிட்டோரியம் உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுனே சொல்லலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, குட் ஹைஜீன் எல்லாம் ஃபுட் ப்ரொவைட் பண்ற கேண்டீன் அண்ட் கேஃபிடேரியா, அதுக்கப்புறம் வெல் எக்யூப்டு ஸ்டேட் ஆஃப் ஜிம்னாசிசம். இதுல ஏதாவது திடீர்னு எமர்ஜென்சி ஏற்படுது அப்படின்னா ஹெல்த் கேர் சென்டரும் இருக்கு. ஹர்ஷா ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு, அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல். ஸோ 24/7 உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இங்க அவைலபிளாவே இருக்கும்னு சொல்லலாம். நியர்பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போற மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. உங்களுக்கு பஸ்லயே CCTV எனேபிள்டா இருக்கு. கிரிக்கெட், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், அப்புறமா செஸ், கேரம், டென்னிஸ் இந்த மாதிரி இன்டோர் அவுட்டோர் கேம்ஸும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. 24/7 உங்களுக்கு வந்து சர்வேலன்ஸ் செக்யூரிட்டி வந்து அவைலபிளா இருப்பாங்க இந்த காலேஜ்ல. உங்களுக்கு HDFC பேங்க் ATMமும் கேம்பஸ்குள்ளேயே இருக்கு. செமினார் ஹால் இங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹர்ஷா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஹெல்த் கேர் அண்ட் நர்சிங், ஹர்ஷா காலேஜ் ஆஃப் நர்சிங், அலைடு ஹெல்த் அண்ட் paramedical science and pharmacy and physiotherapy, management, technology and arts, engineering and education இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே இந்த ஹர்ஷா குரூப் இன்ஸ்டிடியூஷன்ல அவைலபிளா இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தின டீடைல்ஸும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கிற டீடைல்ஸும் நாம பார்க்கலாம். வாங்க. ஹெல்த் கேர் அண்ட் நர்சிங் ஹர்ஷா காலேஜ் ஆஃப் நர்சிங் இருக்கு. BSc பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் நர்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பேசிக் BSc இன் நர்சிங் இருக்கு. அதே மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் நர்சிங் MSc ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைஸ் கம்யூனிட்டி ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சர்ஜிக்கல், அதுக்கப்புறம் பீடியாட்ரிக்ஸ், பிசியாட்ரிக் அண்ட் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா MSc ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதே டிப்ளமோ கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அதாவது GNM கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. செகண்ட் அலைடு ஹெல்த் அண்ட் பாராமெடிக்கல் சயின்ஸ்ல UG ல வந்து பாத்தீங்கன்னா BSc டிகிரி இருக்கு. ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸான மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியாலஜில இருக்கு. ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ரேனல் டயாலிசிஸ், ஆப்டோமெட்ரி அண்ட் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா BSc ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பேச்சுலர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் BHA ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதே டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்ல வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் அண்ட் ஆப்தமிக் டெக்னாலஜி, பார்மசி அண்ட் பிசியோதெரபி. பார்மசில B.Pharm D.Pharm கோர்சஸ் இருக்கு. அதாவது பேச்சுலர் ஆஃப் பார்மசி B.Pharm, டிப்ளமோ இன் பார்மசி D.Pharm இந்த ரெண்டு கோர்ஸும் உங்களுக்கு பார்மசில அவைலபிளா இருக்கு. பிசியோதெரபில வந்து பாத்தீங்கன்னா PPT MPT அதாவது PPTனா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, MPTனா மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபி இந்த ரெண்டு கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபோர்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி ஆர்ட்ஸ்ல மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும் MBA மல்டிபிள் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அதே BBA வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர்ல இருக்கு. அதே உங்களுக்கு BBA ஆவிடேஷன் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. காமர்ஸ்ல பாத்தீங்கன்னா BCom ரெகுலர் இருக்கு.
பிகாம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. அதே டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா BCA பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், MCA மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ங்கிற 2 கோர்சஸ் டெக்னாலஜில உங்களுக்கு இருக்கு. அப்ளைடு சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா BSc இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் அண்ட் எஜுகேஷன் பிடெக் இருக்கு. பிடெக்ல உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே இங்க இன்ஜினியரிங்ல அவைலபிளா இருக்கு. டீச்சர் எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா BA BEd BSc BEd ரெண்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. ஹர்ஷா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கான கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். சோ இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம்ஸ் கூட ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் நம்ம ஸ்டாஃப் வந்து உடனுக்குடன் கிளியர் பண்றதுக்கு ரெடியாவே இருக்காங்க. ஹர்ஷா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபேக்கல்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். இங்க 600+ ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ME, MTech, PhD, MPhil முடிச்சு வேர்ல்ட் ட்ரைன்ட், வெல் எஜுகேட்டட் ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா 50+ லீடிங் கம்பெனிஸ், டெல், இன்ஃப்ரோ, சுகுணா ஹாஸ்பிடல், மணிபால் ஹாஸ்பிடல்ங்கிற டாப் MNC கம்பெனிஸோட இவங்க ஃபர்ஸ்ட் டைப் வச்சிருக்காங்க. இவங்களோட பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜும் பாத்தீங்கன்னா 85% to 95% வச்சிருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் 12 to 15 LBA வரைக்கும் வாங்குறாங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 4 to 6 LBA வரைக்கும் வாங்குறாங்க. மினிமம் salary பேக்கேஜ் 2 to 3 LBA வரைக்குமே இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. கரண்ட் ஃபார்மால வந்து பாத்தீங்கன்னா சிபிலாங்கிறது மிகப்பெரிய கம்பெனி, சோ அதோட டைப் வச்சிருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிடல், மணிபால் ஹாஸ்பிடல், டாக்டர் ரெட்டிஸ் அண்ட் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், அசட்டர், CMI, ஹிமாலயா வெல்னஸ், சன் ஃபார்மா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த், இது எல்லாமே ரொம்ப டாப் MNC கம்பெனிஸ். ஏன்னா ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மால படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாப் MNC கம்பெனிஸ் ஆன இந்த கம்பெனிஸ் தான் எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்க்கு உங்களுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. IT டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா டெல் டெக்னாலஜிஸ், IBM, இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, காக்னிசன்ட் அண்ட் அசென்ஜர் இந்த மாதிரி டாப் MNC கம்பெனிஸ் தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்ரி இயர் பிளேஸ்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ரிலையன்ஸ் HR சர்வீஸ், HDFC பேங்க், ICICI பேங்க், அமேசான் மேனேஜ்மெண்ட் அண்ட் பினான்ஸ்க்கு உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்துட்டு இருக்காங்க. ஆவிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா அண்ட் இண்டிகோ அண்ட் ஸ்பேஸ் ஜெட் இந்த மாதிரியான டாப் ஏர்லைன்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்துட்டு இருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் என்ன மாதிரியான டாப் கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்கிற டீடைல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான இன்டர்ன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் டு PPO ப்ரீ பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர்னு சொல்லுவாங்க. 30 to 40% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிக்கும் போதே அவங்க ஆஃபர் லெட்டர் வாங்கிறாங்க இன்டர்ன்ஷிப் மூலமாவே. ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி செமஸ்டர் 60% நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிருக்கணும். 75% to 80% வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் நீங்க மெயின்டைன் பண்ணா மட்டும் தான் நீங்க இருக்கிற கேம்பஸ்ல நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியும். ட்ரைனிங் எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்பெசிபிக் சர்டிபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கு லைக் SAP, Oracle இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்கு இருக்கிற சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க வாங்குறதுக்கு எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட் காலேஜ்ல பண்றாங்க. செக்டர் ஃபோக்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோர்சஸா இருந்ததுன்னா உங்களுக்கு கன்சல்டிங், இல்லைன்னா சேல்ஸ், இதே மாதிரி நர்சிங், அலைடு ஹெல்த் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டாப் டயர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நீங்க பிளேஸ் ஆகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் இந்த காலேஜ்ல பண்ணிருக்காங்க. ஹர்ஷா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய இன்ஸ்டிடியூஷன் டைப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல என்னென்ன கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்க கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது இந்த காலேஜ்ல டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. 12th முடிச்சிட்டு என்ன படிக்கணும், எங்க படிக்கணும்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.